ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட்டை படிச்சு முடிக்க கூட இல்ல. அதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாழ்த்து சொல்றார். என்ன மிகச்சிறந்த பட்ஜெட், சிறப்பான பட்ஜெட் அப்படின்னு. பட்ஜெட்டே படிச்சு முடிக்கல. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க முரட்டு பக்தர்கள், முரட்டு தொண்டர்கள். ஆனா முரட்டு அடிமை கேள்விப்பட்டிருக்கீங்களா? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இந்தியாவிலே இப்ப மிகப்பெரிய முரட்டு அடிமை. அது மட்டும் இல்ல, மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தோடனே சூரியன் மறைஞ்சிருச்சு அப்படின்னு சந்தோஷப்படுறார். நம்ம தலைவர் சொன்னாங்க, கால்களை மட்டுமே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மேல பார்த்தாதானே உங்களுக்கு சூரியன் தெரியும்னு தலைவர் சொன்னாங்க. உடனே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கோவம் வந்துருச்சு. என்ன தெரியுமா சொல்றாரு? காலை பார்த்து நடந்தாதான் நாங்க நேரா பார்த்து நடக்க முடியும், காலை பார்த்தாதான் நேரம் நடக்க முடியுமா அப்படின்னு ரொம்ப அறிவுபூர்வமா கேட்டார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, தலையை நிமிர்ந்து பாதையை பார்த்து நடந்தீங்கன்னா தான், வழியை பார்த்து நடந்தாதான் நேரம் நடக்க முடியும். நீங்க திரு மோடியுடைய காலையும் திரு அமித்ஷாவுடைய காலையும் பார்த்துட்டே நடந்தீங்கன்னா உங்களை மாதிரி முட்டு சந்தில தான் போய் நிக்க முடியும்.